Hi viewers, welcome to Medical Coding Only YouTube channel. இந்த வீடியோல Medical Coding job vacancy பத்தின details தான் பார்க்க போறோம். Permanent work from home option கொடுக்குற ஒரு job vacancy detail பத்தி தான் பார்க்க போறோம். என்ன ஸ்பெஷாலிட்டி கேக்குறாங்க அப்படின்னா HCC கோடர்ஸ்க்கு கேக்குறாங்க. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவா அவங்க மென்ஷன் பண்ணிக்கிறது அட்லீஸ்ட் 6 monthsல இருந்து 2 years ஆவது உங்களுக்கு HCC கோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதே மாதிரி ஐசிடி கோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜ் வைஸா நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஆல்சோ HCCலயே கமர்ஷியல் மெடிக்கேர் ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து நீங்க ஒர்க் பண்ணியிருக்கணும், அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு அவங்க எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கொடுத்திருக்காங்க. இது பெர்மனன்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஓன் லேப்டாப் ஆர் சிஸ்டம் வித் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கனெக்ஷனோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சர்வீஸ் அக்ரிமெண்ட் வந்து அப்ளிகபிள் அப்படிங்கறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஹைலைட் பண்ணி. ஹையரிங் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைன் கோடிங் அசஸ்மெண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் டெலிஃபோனிக் ரவுண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா சேலரி வந்து 1.7 lakhsல இருந்து 3 lakhs பெர் ஆனம் வந்து கொடுக்குறாங்க, அதாவது பெர் இயர் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சுன்னா கீழே கொடுத்துருக்கிற மெயில் ஐடிக்கு உங்களோட அப்டேட்டட் ரெஸ்யூமே வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஃப்ரெஷருக்கான வாக்-இன் டிரைவ் இன்டர்வியூ டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். வி டெக்னாலஜி ட்ரிச்சில அகைன் ஒரு வாக்-இன் டிரைவ் இன்டர்வியூ வந்து இப்போ கண்டக்ட் பண்ண போறாங்க. லாஸ்ட் மந்த் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மந்த் கண்டக்ட் பண்ற டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th 9th 10th ஜூலைல வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இந்த தேதிகளில் நீங்க காலையில 10 மணில இருந்து ஈவினிங் 5 மணிக்குள்ளார நீங்க போய் இன்டர்வியூ வந்து டைரக்டா அட்டன் பண்ணிக்கலாம். இன்டர்வியூ லொகேஷன் வந்து லாஸ்ட் மந்த் கொடுத்துருக்கிறதுக்கும் இந்த மந்த் கொடுத்துருக்கிறதுக்கும் டிஃபர் ஆகுது. ஸோ இன்டர்வியூ லொகேஷன் உங்களுக்கு இங்க கொடுத்துருக்கிறேன். ஸோ நீங்க மறக்காம அதை செக் பண்ணிக்கோங்க. வி டெக்னாலஜி 4th floor 4th பாரதிதாசன் சாலை ஆப்போசிட் டு ஆல் இந்தியா ரேடியோ யூனிட் 2 கண்டோன்மெண்ட் திருச்சிராப்பள்ளி அப்படின்னு வந்து இந்த லொகேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க டைரக்டா வந்து கூகுள்ல வந்து மேப்ல நீங்க வி டெக்னாலஜி திருச்சி அந்த மாதிரி போட்டு நான் இப்போ செக் பண்ணி பார்த்தேன், அது கரெக்டா இவங்க சொன்ன அந்த அட்ரஸ்ல வந்து பின் பண்ணுது. ஸோ நீங்க மேப் வச்சும் போய்க்கலாம். ஆர் எல்ஸ் இது வந்து நியர்பை கோர்ட் சைடு இருக்கு ஆக்சுவலா அந்த மேப்ல பார்த்தப்போ. அதே மாதிரி அந்த ஸ்டாப்புக்கு வந்து அமெரிக்கன் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அதையும் நீங்க விசாரிச்சு நீங்க போறது வந்து ஈஸி தான் அப்படிங்கன்னு சொல்றதுக்காக நான் இதை சொல்ல வரேன். நீங்க டைரக்டா போயிட்டு இந்த டேஸ்ல 3 நாள் லாஸ்ட் மந்த் வந்து போட்டது வந்து 2 days மட்டும் தான் போட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து 3 நாள் டிரைவ் வந்து உங்களுக்கு போட்டிருக்காங்க. 10 AM-ல 5 PM-குள்ள நீங்க வந்து யார் வேணாலும் போய் இன்டர்வியூ நீங்க அட்டன் பண்ணலாம். அதாவது இது எலிஜிபிள் கிரைட்டீரியாக்கு கீழே யார் வரீங்களோ அவங்க போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். வி டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் என்னென்ன லொகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, பெங்களூர், சேலம், திருச்சி அண்ட் ஹைதராபாத்ல இருக்கு. இப்போ இவங்க வந்து என்னென்ன என்ன டெசிக்னேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா மெடிக்கல் கோட ட்ரைனி டெசிக்னேஷன் கொடுக்குறாங்க, அதாவது ஃப்ரெஷருக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா யார் யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் எல்லாருமே வருவீங்க. லைக் பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், நர்சிங்ஸ், பிஃபார்ம் அண்ட் எம்ஃபார்ம், டிஃபார்ம், பிபிடி, எம்பிடி, BAMS, BSMS, BHMS, BE and ME, biotechnology, biomedical electronics. ஸோ இந்த மாதிரி இதுக்கு கீழே நீங்க யார் யார் வரீங்களோ நீங்க எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான். சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் சர்டிஃபைடா இருந்தாலும் நீங்க இதுக்கு அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி நீங்க பேசிக் ட்ரைனிங் எடுக்காட்டினாலும் நோ ப்ராப்ளம். நீங்க அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல. நீங்க எடுத்திருந்தாலும் சரி எடுக்காட்டினாலும் சரி நீங்க தாராளமா இந்த இன்டர்வியூக்கு வந்து நீங்க அப்பியர் ஆகலாம். கீழே நான் வந்து ஹெச்ஆரோட மெயில் ஐடிஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும், அட்டன் பண்ணணும் விருப்பம் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க டைரக்டா போயிட்டு இந்த வென்யூல இந்த டேட்ஸ்ல போய் உங்களோட இன்டர்வியூக்கு அப்பியர் ஆயிக்கோங்க. ஃப்ரெஷருக்கான வேகன்சில அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ண மறந்துட்டேன், அது மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்ளைம் இன்சூரன்ஸ் இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மந்த்லி ரிவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னேஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸலன்ட் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் கண்டினியூஸ் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து சேம் வாக்-இன் இன்டர்வியூ டிரைவ் தான், ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான வாக்-இன் டிரைவ் இது. வி டெக்னாலஜி தான் திருச்சியில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ என்னென்ன பொசிஷன் அப்படின்னா மெடிக்கல் கோடர், சீனியர் மெடிக்கல் கோடர்,
QATLAM. ஸோ இந்த பொசிஷன்லாம் ஓப்பனிங்கில் இருக்குது. ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா SCC, IPDRG, சர்ஜரி, ED, NM, IVR, பேத்தாலஜி, ரேடியாலஜி. ஸோ இந்த பொசிஷனுக்கெல்லாம் இந்த ஸ்பெஷாலிட்டிக்கெல்லாம் ஓப்பனிங் இருக்குது. டேட் வந்து பார்த்தீங்கன்னா 8th, 9th, 10th ஜூலை 10 AM - 5 PM வரைக்கும். வென்யூ இங்கே கொடுத்துருக்கேன். இன்டர்வியூ லொக்கேஷன் வந்து போன லொக்கேஷனுக்கும் இந்த லொக்கேஷனுக்கும் சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த வென்யூவில் போய் கரெக்டான வென்யூவில் போய் நீங்கள் இன்டர்வியூக்கு அப்பியர் ஆகுங்க. கீழே ஹெச்ஆரோட மெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க ஆல் அப்படின்ற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video. Bye bye.